தமிழ்நாட்டுல நாம் தமிழர் எதிர்காலத்துல இன்னும் இவங்களோட வாக்கு சதவீதம் அதிகரிக்குமா? சீமானோட எதிர்கால கணிப்புகள்லாம் எப்படி இருக்கு? இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேற யார் அடுத்த லெவல்ல வந்து நிப்பா? சீமான வந்து இங்க அடிச்சு ஆடுவாரு, களம் காணுவார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் இணைஞ்சு இருந்தாங்க. இந்த ரெண்டு துருவங்க ஒண்ணு ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா 2026 ஒரு பெரிய லெவல்ல விஜய் வந்து 2026 நம்ம அரசியலுக்கு வரேன், நான் அரசியல ஜெயிப்பேன், முதலமைச்சர் கனவுல வராரு, அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். என்ன காரணம்னா மாந்திரிக அடிப்படையில சீமான் வந்து தமிழ்நாட்டோட ஸ்ட்ராங்கான தலைவர் ஆயிட்டாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இனி சீமானுக்கான எதிர்காலம் இன்னும் அதிகப்படியா தான் இருக்கும். சீமானுக்கான எதிர்காலத்தை யாராலையும் அழிக்க முடியாது. விஜயும் வந்து அடுத்த தேர்தலில் பங்கெடுக்க போறாரு 2026 மாந்திரிக அடிப்படையில். விஜயோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? விஜய் வந்தோடனே போய் ஜொலிச்சிருவாரா? Study MBBS in Armenia. Just a 3.5 lakh per year. Don't miss this admission closing soon. Contact AJ Penier International. லகரம் பாய்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். தேர்தல் முடிவுகள் வெளிவந்த வேளையில வந்து நம்ம பல பேர் வந்து பேட்டி காண்றோம், பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லி பல பேர் பேட்டி காண்றோம். அதே வேளையில ஆன்மீகத்து மொழியும் யாராச்சும் நம்ம கூப்பிட்டு எடுக்கும்போது இப்போ வராகி சித்தர் நம்மளோட இணைஞ்சிருக்கார். ஸோ அவர்கிட்ட இந்த தேர்தல் முடிவுகள் எதிர்காலம் என்ன சொல்ல வருதுங்கிறது பேச போறோம். சரவணன், ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராயனை ஆசைப்பட மாட்டோம். வணக்கம். நீங்க ஏற்கனவே வந்து ஒரு பதிவுகளில் போட்டிருந்தீங்க, என்னன்னா பாராளுமன்ற தேர்தலில் மோடி தான் வருவார், அதுக்கு இந்தியா கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, மோடி தான் கன்ஃபார்மாக வருவார் சொல்லியிருந்தீங்க. அதே போல் மோடி வந்துட்டார். அதுக்கு பிறகு வந்து அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர்ல இருந்தார். கோயம்புத்தூர்லன்னா அவர் ஜெயிப்பார்னு எதிர்பார்த்தாங்க, எல்லாரும் எதிர்பார்த்துருக்கும் போது தோல்வியில் சந்திச்சிட்டார். இப்போ அவர் தோல்வி சந்திச்சதுக்கு பிறகு அவரோட எதிர்காலம் பாதிக்குமா? தமிழ்நாட்டில் அவர் மீண்டும் பாஜக தலைவராகவே நீடிப்பார்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாந்திரிகரா நம்ம என்ன சொன்னா இன்னைக்கு நேரத்து இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 7 மாசமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 7 மாசத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்த நிலைப்பாட்டில் தான் இந்த நிமிடம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் நம்ம இருந்துட்டு இருக்கோம். நம்ம என்ன சொன்னோம், இது மாதிரி வர்ற பாராளுமன்ற தேர்தலையும் பிஜேபி ஆனது ஜெயிச்சு அதை நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக பதவியேற்பாங்க. இப்போ நேற்று நம்ம சொன்ன மாதிரி அப்போ அதில் எவ்வளோ சீட்டு ஜெயிப்பாங்கன்னா கிட்டத்தட்ட முதல்ல அவங்க 400 சீட்டு சொன்னாங்க. அது அவங்களோட அந்த வாய்ச்சனிங்கிறது ஒரு சில தேவையில்லாத ஒரு விஷயம். நம்ம அதாவது தமிழனை தொட்டா என்ன ஆகுங்கிறத அவங்களே உணர்ந்தாங்க. வி.கே. பாண்டியன் விஷயத்துல இருந்தாலும் சரி, மற்ற விஷயத்துல இருந்தாலும், கெஜ்ரிவால் விஷயத்துல இருந்தாலும் சரி, ஒரு சில விஷயத்துல இவங்க சறுக்கல்களை சந்தித்தாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா அவங்களோட அந்த வெற்றி வாய்ப்புங்கிறது கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இப்போ சொல்ல போனாக்க நம்ம என்ன சொன்னோம், 300லேருந்து 330 சீட்டுக்குள்ள தான் வருவாங்கன்னா, இப்போ அதே மாதிரி தான் ஒரு 300, 295 அந்த ரேஞ்சில் தான் வந்து இதாக இருக்குது. 300 சீட்டு தான் நம்ம சொன்னது. அந்த இதுவும் இப்போ நடந்திருக்கு. இப்போ அந்த விஷயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை அவரையும் சொன்னால், மற்ற தமிழ்நாடு தேர்தல் கணிப்புகளையும் என்ன சொன்னால், இப்போ நம்ம பாராளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னோமோ அதுதான் நடந்திருக்கு. இவர் தான் இப்போ அரியணை ஏற போகிறாரு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஜெயிப்பாரா மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், அண்ணாமலை இங்கே வந்து ஒரு வேட்பாளராகவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா அவர் வேட்பாளராக அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம ஒரு சொல்லியிருந்தோம். அதுவும் நடந்தது. இப்போ அவர் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காரு. ஓகே, அது ஒரு சின்ன இருக்கலாம். ஆனா கண்டிப்பா நம்ம என்ன சொன்னோம், அவர் அமைச்சர் ஆவார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவர் அமைச்சர் ஆவார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பா அவர் அமைச்சர். ஜெயிக்கலனாலும் அமைச்சர் வாய்ப்பு இருக்கு. நிர்மலா சீதாராமன் இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி ஆயிருக்காங்களே. அது போல கண்டிப்பா திரு அண்ணாமலை அவர்களும் கண்டிப்பா அமைச்சர் ஆவார். இப்ப நம்ம எந்த ஒரு கட்சி சார்ந்த ஆள் நம்ம கிடையாது. நம்ம இது நடக்கும், இது நடந்தே தீரும் அப்படிங்கிறது ஆணித்தரமா. இது சொல்றதுக்கு ஒரு மாந்திரியனால யாராவது ஒரு ஆன்மீகனால இன்னைக்கு யாருனாலும் கிடையாது. நம்ம எடுத்த முடிவுல தெளிவா இருக்க, நம்ம சொன்ன வாக்குப்படிதங்கிறது நடந்திருக்கு, இனிமேலும் நடக்கும். அதுதான் உண்மை. இல்ல இப்ப அண்ணாமலை வந்து அமைச்சர் ஆயிட்டாருன்னா தமிழக பாஜக தலைவராக நீடிக்க முடியாது இல்ல, அந்த தலைவரை நீடிச்சுக்கிட்டே அமைச்சராவாரா இல்ல எப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் விதி யாராலையும் மாத்தலாம் இல்லையா? இவங்களெல்லாம் விதி இவங்களுக்காக போடப்பட்டது தானே. சட்டத்திட்டங்கள்லாம் யாருக்காக? நமக்காக போடப்பட்டது தானே. அது போல அவங்க கட்சியில இது பண்ணிப்பா. கண்டிப்பா இது தமிழக பாஜக அவர் தலைவராக இருக்கோ இல்லையா, இந்திய நாட்டுக்கே ஒரு அமைச்சருங்கிறது அதை இதோட ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? கண்டிப்பா அவர் அதை இந்திய நாட்டுக்கே ஒரு அமைச்சராகணும்னா இன்னும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு பேரும் போகணும். நான் அடுத்து அவர் செய்ய வேண்டிய காரியத்தை துணிஞ்சு செய்யலாம் இல்லையா? நாட்டு மக்கள் போல வந்து அமைச்சராக போயிடுவார்னு நினைக்கிறேன். அமைச்சராகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல வந்து பாஜகவில் பிரதமர் வேட்பாளர்கள் வந்து மோடிக்கு பிறகு யார் வரணுங்கிறது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. மோடி இல்லைன்னா வேற யார் அப்படிங்கிறது. அண்ணாமலைக்கு வாய்ப்புகள் இருக்கா? தென் தமிழகத்திலிருந்து ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. அண்ணாமலைக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போதைக்கு அந்த வாய்ப்புகள்
அப்படின்லாம் கிடையாது. இப்போதைக்கு பிஎம் ஆகிறதுக்கு கண்டிப்பா இப்போதைக்கு பிஎம்மா இருக்கு. அதான் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு கண்டிப்பா வந்து அந்த வாய்ப்புகள் கிடையாது. இன்னும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் மோடி வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இந்த 5 ஆண்டுகள் அவர் சிறப்பா இப்போ என்ன ஒண்ணுன்னா, இப்ப இந்த தொங்கு பாராளுமன்றம் மாதிரி ஆயிருச்சு. இப்ப இதனால என்ன அப்படின்னாக்க, மாநிலங்க இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவங்க அதிகார தோரணையில இருந்தாங்க. இனி வந்து மாநிலத்துக்கான பல மாநிலத்துக்கும் அவங்க வச்சதுதான சட்டம். இனி ஒரு பல மாற்றங்கள் இவங்களும் விட்டு கொடுத்து போறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். இப்போ இந்த நீட்டுன்னு கொஞ்சம் கத்திட்டு இருந்தாங்களே, அது நல்லதா கெட்டதாங்கிறது அவங்க தனிப்பட்ட விஷயம். நம்ம அதுக்குள்ள போகணுங்களா? இப்ப சொல்லி அடிங்க. இப்போ டிஎம்கே கூட சொல்லி அடிக்கலாம் இல்லையா? இப்ப போய் நம்ம நீட்டுனாங்க. ஏன் இந்த நேரத்துல போய் நீங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி நீட்டை தூக்குங்க, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க, வேலை முடிஞ்சது. ஏன் செய்ய மாட்டாங்களா? மாற்றம்ன்றதான் மாறுதலுக்கு உட்பட்டது. அதை கரெக்டா இவங்க கையில எடுத்தாங்கன்னா கண்டிப்பா செய்யலாம். சந்திரபாபு நாயுடு மட்டும் செய்யணும்னு இல்லை. நாளைக்கு ஏன் நீங்க சப்போர்ட் பண்ணுங்களேன், என்ன ஆயிரப்போகுது? இப்போ நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக மற்றபடி இந்த குழந்தைகளுக்காக நிறைய போராடினீங்க. இந்த நேரத்துல இதை கையில எடுங்க, நீட்டை தூக்கு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க, கண்டிப்பா செய்வாங்க. இது நடக்கும். இதே போல வந்து தமிழ்நாட்டுல மாற்று கட்சியா பார்த்தா நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கு. எதிர்காலத்துல இன்னும் இவங்களோட வாக்கு சதவீதம் அதிகரிக்குமா? சீமானோட எதிர்கால கணிப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ பொதுவா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஒரு அசைக்க முடியாத ஆலமரமா இருக்கும். அதே மாதிரி அவங்க அறுவடை செஞ்சுட்டாங்க, அதான் உண்மை. இப்போ அடுத்தது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேற யார் அடுத்த லெவல்ல வந்து நிப்பா, நம்ம இங்க பெரிய லெவல்ல ரோல் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தாக்கா, சீமானை வந்து இங்க அடிச்சு ஆடுவாரு, களம் காணுவார் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதை செஞ்சிருக்காரு. அவனை நம்மளே எதிர்பார்த்தோம், ஒரு 2 சீட்டாவது கண்டிப்பா போகணும். நம்ம தனிப்பட்ட முறையில் அது எதிர்பார்ப்பு அது இருந்தது. அதை கொண்டு நம்ம செயல்பட்டோம். ஆனா அவருக்கான அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கும், தமிழ்நாட்டில் கிடைக்கும். இந்த பாராளுமன்ற தேர்தலுங்கிறது சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரியவர்கள்லாம் ரோல் பண்ண அடுத்த ஏணிப்படி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா அது ஆணித்தரமா இப்ப நடந்திருக்கு. என்னன்னா, இன்னைக்கு அவர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அவர் அடுத்த நிலைமைக்கு போற அளவுக்கு இது வரைக்கும் போராடிட்டு இருந்தார். இனி என்ன போராட்டம், அடுத்தது வாடா என்னடான்னு பாத்துக்கலாம் இல்லையா, அந்த நிலைமைக்கு அவர் போயிட்டாரு. கண்டிப்பா இது ஒரு பெரிய மாற்றம் தானே, பெரிய முன்னேற்றம் தானே. இதை பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு அடிச்சாடுறதுக்கு அவர் இறங்கினார்னா கண்டிப்பா சொல்லி அடிக்கலாம். இல்ல மாந்திரிக அடிப்படையில சீமான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான தலைவராக ஆயிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நான் நம்ம சொல்ற எல்லா ஒரு விஷயமே மாதிரி ரீதியா நமக்கான சித்தி செய்து வைத்த தெய்வம் என்ன சொல்லுதோ அதோட விஷயத்தை தான் நம்ம இங்க சொல்றோம். அந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் நடக்கும், மாந்திரி ரீதியா இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யுங்க, இல்ல அந்த வழிபாட்டு முறையில செய்யுங்க நம்ம சொல்றோம். அவங்க நமக்கு என்ன கட்டளையிடுறாங்களோ அதை தான் நம்ம சொல்றோம். அதுதான் நடந்திருக்கு. சீமான விஷயத்தில் அதுதான் நடக்கும். இனி சீமானுக்கான எதிர்காலம் இன்னும் அதிகப்படியா தான் இருக்கும். அது அவங்க சரியான அந்த ஒரு சில காய்நகத்திலும் சரி, ஒரு சில விஷயத்தையும் முன்னெடுத்து சென்றாங்கன்னா கண்டிப்பா சீமானுக்கான எதிர்காலத்தை யாராலையும் அழிக்க முடியாது. அதே போல இப்ப விஜயும் வந்து அடுத்த தேர்தலில் பங்கெடுக்க போறாரு, 2026 வரப்போறாருன்னு சொல்றீங்க. விஜய் ஜொலிச்சிருவாருன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாந்திரி அடிப்படையில் விஜயோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? விஜய் வந்தோடனே போய் ஜொலிச்சிருவாரா? இப்போ இந்த விஷயத்துல நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்ம விஜயை பத்தி நம்ம ஏற்கனவே இது சார்ந்து நம்ம பேசியிருக்கோம். பேசும்போதுனா விஜய் ரசிகர்கள், அதாவது குருட்டாம்போக்கில் நம்ம களம் நிறவரம் என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு டிஎம்கே கட்சிக்காரனை பொறுத்த வரைக்கும் அவன் அடிமட்ட தொண்டன் வரைக்கும் அவனுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு சந்தில் போன இத்தனை வீடு இருக்கு, இத்தனை வீட்டுல இத்தனை பேர் வந்து டிஎம்கேக்காரன், இத்தனை பேர் அதர் கட்சிக்காரன், இத்தனை பேர் மற்ற கட்சிக்காரன் அப்படின்ட்டு எல்லாமே அக்குரேட்டா டேட்டா வச்சிருப்பான். அந்த அளவுக்கு வந்து அந்த கட்டமைப்புங்கிறது வந்து டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப சிறந்தாலும் ரொம்ப சிறப்பா இருக்கு. இப்போ அந்த மாதிரி மற்ற கட்சிகள் இருக்குமா, இதெல்லாம் நம்ம இதெல்லாம் பார்த்தா நம்ம அஞ்சு நடக்கும். இப்போ இவர் உடனே விஜய் வந்து 2026 நம்ம அரசியலுக்கு வரேன், நான் அரசியலில் ஜெயிப்பேன், அதாவது முதலமைச்சர் கனவுல வராரு. ஆனா அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். என்ன காரணம்னா இதுதான் விஷயம். இப்போ ஒண்ணும் இல்லை, உங்களோட நீங்க திறமையை காட்டுறதுக்கு நீங்க இப்போ ஒண்ணும் இல்லை, சீமானுக்கு நீங்க தலையை சுத்தி மூக்கு தொட்டதுக்கு பதிலாக கரெக்டா நீங்க சீமானுக்கு ஒண்ணும் இல்லை, எங்க அண்ணனுக்கு நான் ஆதரவு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு சீமான ஒரு 5 சீட்டா ஜெயிச்சு பாராளுமன்ற போவேன். ஏன் இதுல உங்களுக்கு என்ன போய் பின்னடைவு? நீங்க இதை நீங்க செஞ்சிருக்கலாமே. விஜயை பொறுத்த வரைக்கும் நிறைய சப்போர்ட் வந்து சீமான் பண்ணியிருக்காரு இல்லையா, இதுக்கு மேல என்ன வேணும்? வெளிப்படையா வந்து சொல்லியிருக்காங்க, வெளிப்படையா சொல்லியிருக்கலாமே. நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா உங்களோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு இதுல தெரிஞ்சிருக்கும் இல்லையா. கண்டிப்பா இதை செஞ்சிருந்தாருன்னா கண்டிப்பா சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 சீட்டுங்கிறத கண்டிப்பா பாராளுமன்றம் போயிருக்கும். அதுக்கான அந்த போகாததுக்கு இவரும் ஒரு காரணமா இருக்கு. இவர் தனித்து நின்று போறாரு, அது வேற விஷயம். இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை இவர் சரியா செஞ்சிருந்தாருன்னா ஒரு சரியான நேரத்தை, இப்ப இன்னும் விட்டுட்டு நீங்க 5 வருஷம் கழிச்சு நீங்க
சாகப்போற நேரத்துல சங்கரான்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? இதை நீங்க செஞ்சிருந்தா அதுக்கான ஒரு சிறப்பான ஒரு நல்ல பலனை அனுபவிச்சிருக்கலாம். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் 2020 இப்போ சீமானு என்ன கண்டிப்பா எல்லாருமே எதிர்பார்த்தாங்க, கண்டிப்பா இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு போவாங்க அப்படின்னு சொல்லி நான் முதற்கொண்டு அதுதான் எதிர்பார்ப்பு. இப்ப இது நம்மளோட எதிர்பார்ப்பு, பலரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா போகல. இங்க கள நிலவரம் என்ன, இப்பேற்பட்ட இத்தனை வருஷம் போராடி இருக்க ஒரு மனுஷனாலேயே தன்னால நிக்க முடியல அப்படிங்கிறது தான். இதே நிலைமை தான் நாளைக்கு விஜய் வந்தாங்க. அந்த ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் மட்டுமே, கைதட்டு கூட்டம் மட்டும் நமக்கு இது இல்லை. அவங்க ரசிகர் முதல்ல கள நிலவரத்தை புரிஞ்சுக்கணும். நாளைக்கு இதுதான் நமக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அடுத்த கட்டத்துக்கு நம்ம யாராவது ஒருத்தர் சார்ந்தோம். இது சார்ந்துன்னா என்ன, வரதே நீங்க என்ன எதுக்காக வரீங்க? இப்போ சீமான் நின்று நான் தமிழனுக்காண்டி தான் போராடுறேன், தமிழ் ஈழத்துக்காக போறானா, அந்த மாதிரியான ஒரு கொள்கையில வர. நீங்க எதுக்காண்டி வர்றீங்க? தமிழனுக்காக போராடுறா, தமிழனோட அடுத்த மறுமலர்ச்சி மாற்றத்துக்காக நான் வரேங்கிறீங்க. 2 பேரும் ஒரே கொள்கை உடைய வந்தானே, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நின்னீங்கன்னா இதனால என்ன தப்பு இருக்கு? யாரோ ஒருத்தர் ஆட்சியில் அமருங்க, தமிழுக்கு நல்லது பண்ணுங்க. நீங்க நல்லது பண்ணணும்னு நோக்கணும் இருந்தாவே இவங்க 2 பேரும், அதாவது விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் இணைஞ்சு இருந்தாவே, இந்த 2 துருவங்களும் ஒன்னா ஆச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா 2026 ஒரு பெரிய லெவல்ல ஒண்ணு சேருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. எப்படி சொல்றீங்க 2 பேரும் எந்த அடிப்படையில 2 பேரும் ஒண்ணு சேர்றது? இப்போ எந்த அடிப்படையில்னா, ஒரு மாந்திரிங்கிறவனுக்கு என்ன தெரியும், நாளைக்கு நடக்க போற விஷயத்த, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இது பல பேசும் பொருளாயிரும். இப்போ நாளைக்கு நடக்க போற ஒரு விஷயத்த கணிச்சு சொல்றது, என்ன நடக்குங்கிறத கணிச்சு சொல்றதுதான் ஒரு மாந்திரியனோட வித்தை. இப்போ இந்த மாதிரியான விஷயத்துல நம்ம நாடாளுமன்றத்தில் இருந்தாலும் மற்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, கூட்டணி சம்பந்தமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தையுமே இங்க இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். மாந்திரியினால என்ன செய்ய முடியும், மாந்திரியத்தால என்ன செய்ய முடியும்னா, இப்போ சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்து மாநிலம் கர்நாடகால என்ன ஆச்சு, சிஎம்முக்கும் அவர் சிவகுமாருக்கு துணை முதல்வருக்கும் 2 பேருக்குமே மாந்திரிகம், அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு, எனக்காக இந்த மாதிரி என்னை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு இது பண்ண. இங்க மாந்திரிகங்கிறது ஒரு பெரிய ரோல் பண்ணுது, அரசியல்ல மிகப்பெரிய ரோல் பண்ணுது. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, மாந்திரிகங்கிறது அளப்பெருது, கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணுது. நான் ஒரு மாதிரின்னு நான் சொன்னேன், ஒரு சில விஷயத்தையும் சரி, இப்போ சீமான் அவர்கள் ஜெயிக்கணும்னாலும் சரி, விஜய் அவர்கள் ஜெயிக்கணும்னாலும் சரி, மாந்திரிகத்தையும் கையில் எடுங்க. இப்போ அவங்க அம்மா ஆன்மீகம் சார்ந்த, இப்போ அவங்க விஜயோட அப்பாவா இருந்தாலும் சரி, விஜயோட அம்மாவா இருந்தாலும் சரி, ஆன்மீகத்துல அதீத ஈடுபாடு உள்ளவங்க, அடுத்த கட்டத்துக்கு போங்க, மாந்திரிகத்தை கையில் எடுங்க. மாந்திரிகங்கிறது ஒரு கெட்ட விஷயம் கிடையாது, ஒரு நல்ல விஷயம் தான். அது இன்னைக்கு அப்படி பார்க்கப்படுது, ஒரு நல்ல விஷயம் தான். இதை கையில் எடுங்க. நீங்க 2 பேரும் கண்டிப்பா சேருவீங்க, சேர்ந்து களங்காணுவீங்க, வெற்றி உங்களுது. இப்ப விஜயகாந்தோட இறப்பிற்கு பிறகு தேமுதிக எதுவுமே எதிர்காலம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப சமீபத்துல நடந்த முடிய தேர்தலில் விஜய பிரபாகரன் குறைந்த வாக்கு வித்தியாசத்துல தோல்வியிட்டிருக்காரு. அப்ப தேமுதிகவுக்கு எதிர்காலம் மீண்டும் துளிர்த்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? விஜயகாந்தோட அந்த ஆன்மா தேமுதிகவுக்கு துணை நிற்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ விஜயகாந்தோட ஆன்மா சார்ந்து அதாவது பாத்தீங்கன்னாக்க இங்க பல பிரச்சனைகள் உடந்துச்சு. விஜயகாந்தோட ஆன்மாவுக்கு முற்றுப்புள்ளி வச்சது நம்ம தான் இன்னைக்கு நம்ம கிட்ட தான் குடிக்கொண்டு இருக்காரு. நம்ம ஏற்கனவே இதை பதிவு பண்ணியிருந்தோம், அது வருடம் இது ஆகிப்போச்சு. என்ன சொன்னோம் அப்படின்னாக்க, விஜயகாந்தோட ஆன்மா கண்டிப்பா நரேந்திர மோடி அவர்கள் அது பதவியேற்கும் நிகழ்வுல கண்டிப்பா அவரோட ஆன்மா இங்க இருக்கும், இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்ப நம்ம ஒரு கருத்தை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். என்ன சொன்னோம்னா, இப்போ இதே மாதிரிதான் நம்ம ஒரு பேட்டியில கேட்கும் போது நம்ம என்ன சொல்லியிருந்தாங்க, தேமுதிகவோட அரசியல் வாக்கு அவரோட என்ன நீங்க அவங்க தேமுதிக அவங்களோட குடும்பத்துக்கு நாம என்ன சொல்ல வரோன்னா, நீங்க ஏற்கனவே ஒரு ஒரு உயிரை இழந்துட்டீங்க, அங்க வீட்டுல ஒரு தலைவனை இழந்துட்டீங்க. நீங்க அடுத்தது வேண்டாம். எதனால இழந்தீங்க? அந்த இப்ப அரசியல்னு ஒரு விஷயம் விஜயகாந்துக்கு இல்லைன்னா அவர் இறக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவரோட வாழ்க்கை இன்னமும் அவர் கரண்ட் இதுலதான் இருந்திருப்பாரு, இன்னும் நாட்டு மக்கள் நல்லது செஞ்சுட்டு இருப்பாரு. அதனால பல பேர் நல்லதை அடைஞ்சிருப்பாங்க. இப்ப எங்க வந்தாரு? அவர் அரசியலுக்கு வந்தார். அதுக்காண்டி அரசியல் வந்ததுனால அரசியல் வந்தாரு, அது ஒரு சில விஷயங்களை அவர் இது பண்ணும்போது ஒரு மாந்திரிக பிரச்சனைகள் சிக்கினாரு. அது சார்ந்து இப்ப அவரோட இழப்பு வந்தது. அவரோட ஆன்மா என்ன செஞ்சு, என்னோட நிலைமை இதே போல என்னோட வாரிசுகளும் இதை சந்திக்க வேண்டாம் அப்படிங்கிறது அவரோட எண்ணமா இருந்துச்சு. அதைத்தான் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். தேமுதிகவோட வளர்ச்சி இனி பெரிய அளவுல இருக்காது. நீங்க என்ன பண்ணலாம், அதாவது இவங்க பசங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் வேண்டாம். உங்க அப்பா மாதிரியே நீங்க என்ன அரசியல்ல வந்துதான் நீங்க சம்பாதிக்கணுமா? உங்களுக்காக அத்தனை விஷயத்த அவர் சம்பாதிச்சிருக்கீங்க, கோடிக்கணக்கான மக்களோட அன்பை சம்பாதிச்சிருக்கீங்க. நீங்க உங்க அப்பா விட்டு போன அந்த அன்னதானத்தையும் மற்ற விஷயத்தையும் கையில் எடுத்து செய்யுங்க, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. இதுக்கு மேல என்ன இருக்கு? ஒரு அரசியல் வந்ததான், அரசியலுங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியும். இவங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் வேண்டாம், அரசியலை தவிர்த்து மற்ற விஷயத்துல இவங்க கவனம் செலுத்தினாங்கன்னா ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்கும். அதைத்தான் அவர் ஆசைப்பட்டா, அதைத்தான் நம்ம சொன்னோம்.
அது அவங்க புரிஞ்சுக்கலாம். அவங்கள அதான் அந்த அரசியல் போதைங்கிறது நம்ம அடுத்த கட்டத்துக்கு இப்படி கொண்டு போக முடியாது. அதனால அவங்க அரசியல் கணக்கு கண்டாங்க. ஆனா எனக்கு தனிப்பட்ட முறையில அந்த பையன் ஜெயிச்சு வரணுங்கிறதுல நானும் நேற்று மதியம் வரைக்கும் அவருக்காக நான் ப்ரே பண்ணனால முன்னேற்றத்துல அந்த முன்னாடி அப்படியே போயிட்டே இருந்தாங்க. கண்டிப்பா மதியம் வரைக்கும் நான் 1:30 வரைக்கும் அவருக்காக வேண்டுதல் வச்சிருந்தேன். ஆனால் சரி இதுக்கு மேலே ஜெயிச்சிருவாப்புல அப்படின்னு சொல்லி தான் நம்ம அதுல இருந்து வெளியே போனோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு தவறான முடிவு வந்துருச்சு. சரி ஓகே, அவங்களோட இது அவ்வளவுதான். இல்ல அவங்க அரசியலை விட ஆன்மீகத்தை கையில் எடுத்ததான் அவங்க சரியா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னாக்கா, இப்போ பிரேமலதா அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவங்க ஒரு சில கருத்து வேறுபாடு இருக்கு. நான் விஜயகாந்தோட அவரோட விஷயத்துல என்னைய பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா, நீங்க அரசியலை விட ஆன்மீகத்தை கையில் எடுங்க. இப்ப ஒண்ணு இல்ல, பல பேருக்கு இப்ப கடவுள் மனுஷன் கடவுளாவானா அப்படின்னுங்கிற எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. உங்களோட கணவனை பல பேர் கடவுளை கொண்டாடுறான். நீங்க அதுக்கான முன்னேற்பு இப்போ நீங்க சென்னை உங்களோட அந்த தேமுதிக அலுவலகத்துல நீங்க அவரை விதைச்ச இடமா வேணா இருக்கலாம். மற்றபடி அங்க கோயில் கட்டுறதுக்கு அதுக்கு உண்டான இடமே கிடையாது. நீங்க மதுரை மாவட்டத்துல நீங்க அவரோட அந்த பிறந்த ஊருக்கு நீங்க அங்க போங்க. அதுதான் அவரோட உத்தரவு. நீங்க அங்க போங்க, அங்க அவருக்கான ஒரு மணிமண்டபம் கட்டுங்க. நீங்க விஜயகாந்துக்கு ஒரு சிலையை வச்சு ஒரு கோயிலை கட்டுங்க. ஒரு சிறப்பா உங்களோட எதிர்காலம் வேற மாதிரி. சொந்த ஊர்ல பண்ணுங்க. நீங்க அதைத்தான் நான் சொல்லிட்டே இருக்கேன். சொந்த ஊர்ல பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கைங்கிறது வேற லோகத்துக்கு போகும். நீங்க இப்ப நீங்க அரசியல் வந்துதான் நீங்க இந்தியா முழுக்க பரவணுங்கிறது கிடையாது. நீங்க இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுங்க. கண்டிப்பா அவங்க பசங்களும் சரி, பிரேமலதா அம்மாவும் சரி, அவரை விஜயகாந்துக்கு ஒரு மணிமண்டபமோ இல்ல ஒரு கோயிலோ நீங்க கட்டினா என்னடா ஒரு மனுஷனுக்கு கோயில் அந்த பல பேருக்கு அந்த மனுஷன் கேப்டன்கிறவர் பல பேருக்கு தெய்வமா தான் இருந்தாரு. கண்டிப்பா இதை பண்ணுங்க. அடுத்த கட்டத்துக்கு போங்க. உலகம் முழுக்கும் அறியப்படும் ஒரு நபரை நீங்க ஆவீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு அளப்பெருது என்ன சக்தி வேண்டியது இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரசியல் வேண்டாம், உங்க குடும்பத்துக்கு அரசியல் வேண்டாம். இதுதான் என்னதோ ஆணித்தரமா உங்களோட கணவரோட அந்த ஆன்மாவை சொல்ற ஒரு விஷயமும் இதுதான். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக சொல்லிட்டு நன்றி.